அம்மா காயத்ரி. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வரும்போது இபி பில் கட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வந்து கதவு சாத்திக்கமா. ஏடிஎம் கார்டை மறந்துட்டேன். என்ன இவ்வளோ போக? என்னம்மா திடீர்னு இவ்வளோ சாம்பிராணி போக போட்டிருக்க? அது சாம்பிராணி போக போட்டா வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு ஃப்ரெண்டு சொன்னா, அதான்ப்பா. அப்படியா? சரி, ஏடிஎம் கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். பாதி வெளியில் ஞாபகம் வந்துச்சு. என்னம்மா பாத்ரூம்க்கெல்லாம் சாம்பிராணி போட்டிருக்க? நமக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக தேவைப்படுது. இல்ல, வீடு முழுக்க போட்டேனா அதான். சரிம்மா, சரி நான் போயிட்டு வந்துடுறேன். பாப்பா இபி ஆஃபீஸில் ஒரே கூட்டம்.
2 மணி நேரம் ஆகிப்போச்சு, அதுலேயே வகுப்பு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ சாப்பாடு போட்டு நீ உட்காந்து சாப்பிடு. இதோ உட்காரேன்ப்பா. என்ன சிகரெட் வாடை அடிக்குது? ஓ, இதுக்கு தான் அந்த சாம்பிராணி புகையா? வந்து நம்ம ஒரு ஆண் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிங்க? ஸோ நான் எப்படி என்ன டிரான்ஸ்மேன் உணர்ந்தேன்னா, நான் டிரான்ஸ்மேன் உணர்றதுக்கு முன்னாடி நான் பையன்றதை ஒரு 8 வயசு 9 வயசுல நான் உணர்ந்துட்டேன். ஸோ இந்த சின்ன வயசுல இருக்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரலாக ஒரு ட்ரெஸ் போடுவோம் இல்லையா? பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், ட்ரௌசர் போட்டுட்டு விளையாண்டுட்டு ஒரு ஏரியா பசங்களோட விளையாண்டுட்டு அப்படியே நம்ம இருப்போம். அப்படி இருக்கப்போ ஜெண்டர்ன்றது ஒரு விஷயம் தெரியாது. என்ன ஏமா இப்படி பெத்த? நான் பொண்ணா இல்ல பையனா? என்ன பொண்ணா நினைச்சுக்க தோணல. எனக்கு இப்படி இருக்க பிடிக்கலமா. பேசாம என்னை உன் கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? அம்மா காயத்ரி, என்னப்பா? உனக்கு இந்த வருஷம் காலேஜ் முடியுதுல? புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு பையனோட ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. உனக்கு பிடிச்சிருந்தா பாரு. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் பொண்ணு இல்லை. ரொம்ப வருஷமாவே நான் இப்படித்தான் இருக்கேன். மனசுக்குள்ள ஆணாவும் வெளியில பொண்ணாவும் நான் யாருன்னு எனக்கே தெரியாம 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது கேட்க அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இந்த குழப்பத்துல நான் செத்துருவேன் போல இருக்கு. கல்யாணம், மாப்பிள்ளை, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. அருவருப்பா இருக்கு. ஏன்னா நானே என்ன பையனா தான் பாக்குறேன். அம்மா இருந்திருந்தா என் பிரச்சனையை சொல்லி புரிய வச்சிருப்பேன். உங்களுக்கு புரியாது. என்னால உங்களுக்கு அசிங்கம் வேணாம்ப்பா. நான் போயிடுறேன்ப்பா. எங்கேயாவது போயிடுறேன். காயத்ரி, என்னம்மா சொன்ன? அம்மாவுக்கு தான் உன் பிரச்சனை புரியுமா? அப்ப இத்தனை வருஷமா அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா இருந்துகிட்டு இருந்த எனக்கு உன் பிரச்சனை புரியாதா? நானும் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்குள்ள ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனா அத உன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போறேங்கிற எங்க போவ? உடைய பெத்து
இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தது நீ எங்கேயாவது ரோட்ல அனாதையா விடுறதுக்கா? நீ இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஏம்மா, நீ பொண்ணாரு இல்ல பையனாரு, எப்படி வேணாலும் இருடா. ஆனா அப்பா இப்படியே இருந்துருமா. அப்பா அனாதை அப்படின்னு போயிடாதம்மா. இனிமேல் இந்த வேலையை பண்ண சொல்லாத. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துடும். நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன். ஓ, வந்துட்டியா? உட்கார். இல்லை பரவாயில்ல சார். அட உட்கார் உட்கார். நீ எந்த டிபார்ட்மெண்ட்டு? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். ஓ அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். சார் வேணாம் சார், டெலீட் பண்ணிடுங்க சார். கண்டிப்பாக டெலீட் பண்ணிடு. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது செய். இல்லை சார், அதெல்லாம் நல்லா முடியாது சார். ப்ளீஸ் டெலீட் பண்ணிடுங்க சார். இங்கே பார், நான் சொல்கிற மாதிரி கேட்டா காலேஜ் வரலைன்னா கூட நீ பாஸ் பண்ணிடுவ. இல்லை இந்த வீடியோவை உங்கள் அப்பாவுக்கு அனுப்புவேன். புரியுதா? நான் கேட்குற காசை அவர் கொடுத்தா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். இல்லைன்னா நெட்டில் போட்டுருவேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு காசு வந்துடும். ஆனால் பிரச்சனை உனக்கு தான். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தாம்மா. நிறைய பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்க விஷயந்தான். சும்மா ஜாலியாக எடுத்து இங்கே பார், பயப்படாது. ஹெச்ஓடி நல்லவர் தான். உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குவார். பயப்படாத. நான் இப்போ அவருக்கு கால் பண்ணுறேன். அவரே வருவார். நீ ஏன் பேசிப்பாரு. இல்லை சார், என்னால் முடியாது சார்.
ஏய் ஏய் ஏய், நில்லு. நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? விட்டுருங்க சார். பிரச்சனை Please பண்ணாம சார், ஒழுங்கா நான் delete சொல்றத கேளு. பண்ணிடுங்க சார். நான் போகணும் சார், விட்டுருங்க சார், இல்லன்னா ப்ளீஸ் சார். செத்துரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆ? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? படிக்க வர இடத்துல ஏன்டா இப்படி படுத்துறீங்க? அக்கா வேணாம் அக்கா. உன்னால இப்படியே விடக்கூடாது. நமக்கு பிரச்சனை வேண்டாம். நம்ம வெட்டணும்டா. நம்ம போயிடலாம் அக்கா. இவனை சும்மா விடக்கூடாது. அக்கா இவன் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம போயிடலாம் அக்கா. அக்கா நீங்கள் மட்டும் வரலைன்னா இந்நேரம் எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. நினைச்சாலே பயமாக இருக்கு. இவனை என்ன பண்ணலாம்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணாதான் இவன்லாம் ஒழுங்கா இருப்பான். வேற எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருப்பான். இல்லை வேண்டாம். என் பேர் வெளியில் போச்சுன்னா அது எனக்கு தான் அசிங்கம். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை காலேஜ்க்கே விட மாட்டார். இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும். சரிக்கா, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பார்த்ததே எனக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு. சரி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லு. என்னை வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அதை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வாங்கணும். சரி, நாளைக்கு வந்து அவன்கிட்ட இருந்து வாங்கிடலாம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். கவலைப்படாத. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? ஆ, தரேன். 7801 5. ஏய், ஏன் இப்படி பார்க்குற? நேற்று உங்களை பார்த்தப்போ ஹீரோ மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு? இன்றைக்கும் தான். ஆமாம், நேற்று ஏன் கிஸ்ஸிங் ஸ்மைலி அனுப்புனேன்? அதுவா, அனுப்பணும்னு தோணுச்சு. ஓ, மெசேஜில் மட்டும்தானா? ஓ, இதான் உன் பிரச்சனையா? உனக்கு ஆம்பளைகளை பிடிக்காதோ? நேத்து என் மூஞ்சில காரியா துப்புற. இந்த விஷயத்தை மட்டும் வெளியில சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இங்க பாரு, வேணாம், நீ பண்றது தப்பு. நீ என்னடி என்ன அதிகாரம் பண்ற? சார் வேணாம் சார். வாடி. சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், விடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். லைப்ரரி க்ளோஸ் பண்ண போறேன், எல்லாம் வெளில கிளம்புங்க. வேணாம் சார். இந்த விஷயத்தை மட்டும் வெளியில சொன்னேன், வேணாம் சார். உன் வீடியோ இன்னைக்கு வெளியில வந்துடும். சார் சார் வேணாம் சார். என்ன சார் பண்ணுறீங்க சார்?
பேண்ட் சட்டை போட்டால் நீ ஆம்பளை ஆயிருங்க. ஆம்பளைனா என்ன நான் காட்டவா? வரமாய் வந்த பிறவியே, உயிரான போதும் கருவியே, ஓர் விதையாய் வளர்ந்தாயே, கண்ணே சிதைந்தாயே. போராட என்னும் நெஞ்சமே, போராட்டம் மட்டும் நெஞ்சுமே, கண்ணே கலங்காதே, வரும் காலம் பதில் சொல்லுமே. உன்னை இதோட விட மாட்டேன். இந்த வீடியோவில் என் முகத்தை மறைச்சு ஊர் ஃபுல்லாக சுத்த விட போகிறேன். அத்தனை சைட்லேயும் உன் வீடியோ என்னால் ஒன்றும் ஏன் லைட்டு கூட போடாமல் இருக்கு? காயத்ரி, ஏன் அதுக்குள்ளே படுத்துட்ட? ஒன்றும் இல்லைப்பா, லேசாக காய்ச்சல் அடிக்குது, அதான். காய்ச்சல் அடிக்குதா? மருந்து எதுவும் வாங்கிட்டு வரட்டுமாமா? டேப்லெட் சாப்பிட்டேன்ப்பா. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரிம்மா, தூங்கு. லைட் அமர்த்திடுறேன். இந்த நேரத்தில் ரகு, என்னடா திடீர்னு வந்திருக்க? இதான் பிரச்சனையா? என்னாச்சு? போன் கூட பண்ணாம திடீர்னு இந்த நேரத்தில் வந்திருக்க? சொல்லுடா. ஏய், கேக்குறேன்ல, என்னாச்சுடா? காயத்ரி எங்க? உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கே. ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லையே, காய்ச்சல் அடிக்க தூங்குறேன்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருக்கே. ஏன், என்னாச்சு? ஏய், கேட்குறேன்ல. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, என்னடா ஆச்சு? வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சு, என் ஃப்ரெண்டு காமிச்சேன். இது அக்கா தானு கேட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா.
என் பிள்ளைய என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்களோ போச்சுடா. என் பொண்ணோட மானத்தவே போச்சுடா. ஐயோ போச்சு. காயத்ரி காயத்ரி ஏமா என்ன மாதிரி லைட்ட போடுறா. அப்பா அப்பா மொழியை கேட்கவே மனிதர் இங்கு இல்லையே, நெஞ்சோடு புதைப்பாயே மறு ஜென்மம் எடுப்பாயே, கண்ட கனவு யாவுமே மண்ணோடு மறைந்த மாயமே, தெய்வம் நின்னோடு நீ வருவாய் என்னோடு, தெய்வம் நின்னோடு நீ வருவாய் என்னோடு. என் பொண்ணோட உசுறு என் கைவலியே போனதை நான் பார்த்தேன் தம்பி. உலகத்தில் வாழ தகுதி இல்லாத அளவுக்கு என் பொண்ணு அப்பேற்பட்ட பாவ பிறவியா. சின்ன வயசுலேருந்து அவளை திட்டினதில்லை, அடித்ததில்லை. அப்படியெல்லாம் வளர்த்த பொண்ணு என் கண்ணு முன்னாலே துடி துடிச்சு செத்ததை பார்த்து என்னால் காப்பாற்ற முடியல. பெத்த பொண்ணு இந்த குளத்துல பார்க்குறது நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாணிங்கிற அந்த பொண்ணு எங்களை பார்க்க வீட்டுக்கு வந்துச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லுச்சு. இதெல்லாம் என்னால தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுச்சு. என் பொண்ணோட விதியை யாரால மாற்ற முடியும்? அது போக அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொல்லுச்சு. இந்த வீடியோ மட்டும் இல்லைங்கப்பா, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வீடியோவும் அவன்கிட்ட இருக்கு. இந்த விஷயம் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாதுப்பா. என் அப்பா மட்டும் என் வீடியோவை பார்த்தாருன்னா அப்புறம் எனக்கும் இதே நிலைமை தான். என் பொண்ணத்தை என்னால் காப்பாற்ற முடியல. இந்த பொண்ணையாவது காப்பாற்றலாம்னு நினச்சேன். இவனை தேடினேன். எப்படியாவது இவனை தேடி அந்த வீடியோவை வாங்கி அழிச்சிடலாம்னு நினச்சேன். என் பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இவன் அந்த காலேஜுக்கே போகலை. எங்கே போனான்னு தெரியல. இவனை எப்படி கண்டுபிடிக்கலன்னு தெரியாமல் தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு போய் சொல்லிட்டு வந்தேன். என் பையனை அவனை ஒரு பக்கம் தேடி இருக்கான், அது எனக்கு தெரியல. என் பையன் அவனை கண்டுபிடிச்சிட்டான். எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா இவனை நானும் ஒரு பக்கம் தேடினேன். இவன் தங்கியிருந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் என் ஃப்ரெண்டோட ரூம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவன் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதா என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னேன். நான் வாணியோட அண்ணன் பேசுகிறேன், அந்த வீடியோவை டெலீட் பண்ணோம், வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொன்னேன். அவன் பணம் கொடுத்தா என் கண்ணு முன்னாடியே அந்த வீடியோ டெலீட் பண்ணுறேன்னு சொன்னான். பணத்தை எடுத்துக்கிட்டு என்னை ஒரு இடத்துக்கு வர சொன்னான். நான் அங்கே போனேன். இதுதான் நீ கேட்ட மெமரி கார்டு. எனக்கு வேண்டியது பணம் மட்டும்தான். இன்னும் எத்தனை பொண்ணுங்களடா இந்த மாதிரி பண்ணுவ?
அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. அதான் அன்னைக்கு உங்களை பார்த்தவொன்னே மறைஞ்சு ஓடுனேன். நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் தம்பி. என்ன இருந்தாலும் என் பையன் கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு தண்டனை கிடைச்சாகணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் தம்பி. ஆனால் இவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. என் குடும்பத்துக்கு ஏதோ சாவம் தம்பி. ஒவ்வொருத்தரா என்னை விட்டு போயிட்டாங்க. கடைசியில் என் பையனையாவது நான் காப்பாற்றி ஆகணும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். உங்கள் பையன் கொலை பண்ணது தப்பு தான் சார். அதுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனால் அதை விட பெரிய தப்பு இவன் பண்ணது. இவன் மட்டும் இல்லை, இதில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். சில நேரங்களில் சட்டம் சரியான தண்டனை கொடுக்கறதில்ல. இது இவனுக்கு கிடைச்ச தண்டனையாக இருக்கட்டும். உங்கள் பொண்ணுக்காகன்னு பார்க்காம இன்னொரு பொண்ணுக்காகவும் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்படும் போது அது என்னால் கிட வேண்டாம் சார். இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம 3 பேர் மட்டும்தான். இதை இப்படியே விட்டுருவோம். விடுவீங்கடா, விடுவீங்க. அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ஒருத்தன் கொலை பண்ண பிளான் போட்டு கொடுப்பான், ஒருத்தன் கொலை பண்ணுவான், இன்னொருத்தன் டெட் பாடியை மறைப்பான். இவனுங்களா பேசி ஒரு முடிவு எடுப்பானுங்க. நாங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்க்கணும் இல்லை? இங்கே பார், நடந்ததை முழுசாக தெரிஞ்சுட்டு பேசு. விஷயத்தை தெரிஞ்சா நீயே எல்லாம் தெரியும்டா. எல்லா ப்ரூஃபும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல உங்ககிட்ட, என்கிட்ட நீ என்னைக்காவது மாட்டுவேன்னு. இங்கே பார், உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தால் அது வேற. ஆனால் இதை கொஞ்சம் யோசி. யோசிக்கணுமா? நீ யோசிடா, நீ தான் பெரிய புத்திசாலியாச்சே. இப்போ நீ என்ன பண்ண போறன்னு நான் பார்க்குறேன். தம்பி, ராகே, எந்திரிடா. ஒன்றாங்க, நீ உன்னை பார்த்துங்க, நான் வந்துடுறேன். ராகே, எந்திரிடா. ஐயோ ராகே, எந்திரிடா.
நீதி சொல்லும் செய்தி மனிதம் ஒன்று தானடா. இருக்கும் மட்டும் இந்த உண்மை என்று முன்னர் கொள்ளடா. இந்த பூமி உனக்கு மட்டும் என்ற எண்ணம் ஏனடா. மரணம் என்ற நண்பன் உண்டு மனதில் கொண்டு வாழடா. அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் நேர்மையின் இலக்கணம் என்று வாழ்பவரா. யார் வந்து சென்றும் என்ன செய்த போதும் உலகத்தின் நியதி ஒன்றுதானடா.